மொத்தம் எத்தனை கத்த? ரெண்டு முடியாது. சிந்தாம வேடா, இறக்காம வேடா. மொத்தம் எத்தனை கத்த இருக்குது அம்மா? 150. 150, 150 ரே. நானும் எங்க அம்மா எத்தனை தடவை வந்து உன் கொல்லையில வேலை செய்யறோம். ஒரு நாளா சம்பளம் மட்டும் இருந்திருக்கேதா? கடைசியில பில்லு வாங்கி தரண்டா போ. பில்லு வாங்கிக்கிறாங்க. பில்லு பில்லு போடல, ஓனர்கிட்ட பில்லு வாங்கிக்கலாம். சுறுசுறுப்பா இல்லையா இறக்காத. இது சரி, நீ ஏதாவது பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டே தான் இருப்பியாஜா? வேலையை நான் ஒழுங்கா சம்பளம் வேற கேட்குற நீ செய்கிற வேலைக்கு. அல்லையா கொஞ்சோண்டு கழுத்துக்கு போறாது. எத்தனை சோறு போடுறது யாரு? தாத்தாவோட தானே சோறு திங்கிறோம். ஏய், அங்க என்ன கொஞ்சோண்டு கருத்தா கடந்து போடுவோம், காஞ்சுப்போம். எங்க நாள்ட்டேன் நாங்க இருக்கு பாரு. பொழுது போகுது, இறக்காம அள்ளிட்டு வாடா. கட்டுறதுக்கே இதா இருக்கு. எடுத்து கவுன் தள்ளி நீ கவுன் செய்ய கவுனு. அதெல்லாம் மாமா எண்ணிவிட்டான். 100 கத்தி 50 100 இல்லையா? தண்ணி வந்த மானம் இட்டு கிளம்ப கட்டிட்டு போட்டு போதுமா பார்த்தது? போதும் அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நாளைக்கு தான். அப்புறம் நாளைக்கு ஒரே தவிர எடுத்துக்க முடியாது. நாளையோட முடிஞ்சு அப்புறம் ஒரு மாதத்துக்கு தழை இல்லையே, ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரம் தான். அதெல்லாம் இன்னும் 10 நாளில் வந்துடும். 10 நாள் ஆகும். புரட்டாசி இந்த ஆணி புரட்டாசிக்கு தான் பச்சை இது துளசி வந்து நல்ல காசு. அதுக்குள்ளே கிளம்பிடும். அதுக்குள்ளே கிளம்பி விடுமா? பூரா உரம் போட்டு வச்சுருக்கு, தண்ணி பண்ணிட்டு மேமழை போய் இதெல்லாம் மட்டம் மட்டம் கிளம்பிடும். சீக்கிரம் கட்டுமா. நான் மிஷினானா? இது பிச்சு பிச்சுட்டு போகுது வேற. நார் பெரிய நார் ஏன் பிச்சுட்டு போகுது? நீ வீட்டில் மழை இல்லைன்னா நாளைக்கு மத்தியானம் அந்த தொக்கு கீரை விட்டு தான் மறுவடை பார்க்கணும். இருக்க வரையும் வச்சுக்கணும். அடுத்தடுத்து கீரை இல்லைன்னாலும் உண்மை இதை நம்பிலாம் விட்டு ஒன்றும் செஞ்சக்கூடாது. அந்த முளைகீரை விற்கல. அம்மாசி என்னைக்கு? அம்மாசி சனியாமையா? இன்னைக்கு தான் சனியாமை இருக்க. அம்மாசி என்னைக்குன்னு தெரியலையே. ஏன் அம்மாசி கீரை எடுத்துட்டு போவோம்? அவுத்திக்கீரைலாம் இந்த நாடா அம்மாசிக்கு இல்லையாட்டு இருக்கு. அவுத்திக்கீரை வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கே? ஆட்டை பூவா நாடு போய் அவனும் களை வெட்டணும். வேற இருக்காது, வேறே போடணும். அவரை ஆடு மிச்சாரு. இந்த பொம்பளை கொண்டாந்து விட்டு மாவாட்டி பண்ணிட்டு அது போட்டு இங்கே வந்து இதை தின்ட்டு பொருளாக ஒழிச்சிட்டு களாகட்டை அங்கே இருக்கு பாரு. களாகட்டை காணணும். அப்புறம் எங்கேயா வச்சுட்டு யாராவது தூக்கிட்டு போட போகிறாங்க. அடி என்ன பண்ணுவியா? மா நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னமா. ம் எங்கே மயில் வருதாம்ல? எங்கடி வருது மயில்? டேய்
ஏன் இப்படி வரப்ப குத்திட்டு உட்காந்துருக்குற? பொழுது போகிறது தெரியுதா இல்லையா? எடுத்து என்ன போர் அடிக்க உனக்கு தான் சம்பாரிச்சு போட நான் இருக்கேன். உனக்கு போர் அடிக்கும். உன் கடமை தானே நீ செய்கிற. என்ன கடமை? என்னடா கடமை எனக்கு? அப்புறம் என்ன வளர்க்குறது தானே உன் கடமை. அப்போ எண்ணி தான் எங்கள் அப்பா பெற்றாரு. அவருக்கு தானே என்ன வளர்க்குறது கடமை. என்னையா சம்பாதிச்சு சோறு சொல்கிறாரு கேளு. அது அதுக்கு நீ தான் கேட்கணும். நீ கேளு. ஏன் தாத்தா எங்கள் அம்மா இப்படி வீணாக்குன நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே கேளு. ஏன் தாத்தா அப்படி வீணாக்குன? ஒரு நல்ல மாப்பிள்ளை நீ போய் சம்பாதிச்சு போடாமல் படி, நல்லா படித்து வேலைக்கு படியா. அப்படி சொல்லு. படிக்க ஃபேமஸாக படிக்க கற்றுருக்கு. கருத்து அதில் இருக்கணும். பின்னுட்டு சும்மா ஒன்று கட்ட ஒன்று ஏற்று பேசினா கேட்கக்கூடாது. ஆமா நீ வேலை செய்யலன்னா அப்படித்தான் சொல்லுங்க. அப்ப நீ என் வயசுல இந்த மாதிரி தானே இருப்ப. உன் வயசுலலாம் நான் நல்ல சோறு இல்லை, நல்லா கட்டிக்க துணி கூட இல்லை, நல்லா அம்மா கஷ்டப்பட்டோம். அப்ப நாடு வல்லரசாவுல வல்லரசாச்சு. ஒரு இட்லி அந்த காலத்தில் நாங்கள் என்ன சந்தோஷமா. இப்போ நீ இருக்கிற இது கூட இல்லை. அந்த காலத்தில் ஒரு இட்லி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டோம். மாசத்துல ஒரு நாள் அந்த அம்மா சொன்னா தான் இட்லி போடுவாங்க. வீட்டை கூட கிடைக்காது. இட்லிக்கே வழியில பீஸாவுக்கு போதும். அந்த காலத்துல இந்தியா வல்லரசாவுல. இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. நீ படிக்கிறியா? நீ எப்படி இருப்ப அதை சொல்லு. என்ன ஒண்ணு படிச்சுக்க, இல்ல பள்ளியில வேலை செஞ்சு படிச்சுக்க, இல்ல நடிச்சு படிச்சுக்க. எதுவுமே இல்லைன்னா என்ன பண்றது? நான் நடிச்சு படிச்சுக்கிறேன். என்ன வேலை செய்யற மாதிரி நடிக்கிறீங்க? எதுக்குடா போட்டு குத்துறாங்க வரப்ப? 60 நாளைக்கு வேலை செய்யறதா இல்லையா? போய் அறுத்துட்டு ஒரு செடி மட்டும் அறுத்துட்டு வா. எப்படி பிடிச்சி அறுக்குது? கையை அறுத்துக்காத பாத்தா உனக்கு தெரியாது. இங்க கொண்டாடி இங்க கூட போதுமா? தலையை பிடிச்சி அறுத்துட்டு வருது. தலையா இருக்குல்ல, அடியில தான் முடிச்சு. ஆமா நீ அறுத்தியா? சரி சரி போதுமா அறுத்துட்டான். உள்ள பார்க்க தான் அறுப்புதான், சும்மா 10 காசுக்கு புண்ணியம் இல்லாத பிள்ளை. இது என்ன லெக்க? அதுல 50, இதுல எத்தனை? எண்ணி போடாஞ்சே. நீ எண்ணி போடு. நீ எண்ணி வச்சிட்டியா? அது இப்போ எண்ணி போடுது பேரு. என்னது 1 2 தடவை குத்து மதிப்பா எண்ணி போடுது. அதுமே 1 2 கத்துட்டேன்னா கலெக்டர் ஆகுதா? நீ படிச்சு கலெக்டர் ஆகும். யார் சொன்னா? 50 வயசு வரையும் படிக்கலாம், அதுக்கும் மேலேயும் படிச்சுட்டே போகலாம். படிச்சுக்கிட்டே எங்க போகலாம்? 28 14 போட்டு அதில் 2 அதே 2 கத்தாரடா. நான் இருக்கிறேன். போய் ஆரமா 30 95 30 எல்லாம் சேர்த்து மொத்தமாக 95. 150 கத்தினாதான் எடுத்துட்டு போனாலும் போகிற பெட்ரோல் செலவுக்காக அவங்க. 95 எங்கே அருவாலை கொண்டு போட்டான்? எங்கே போட்டி அங்கே இருக்கும். 145 150 கொட்டிடலாமா? ஓடு 2 கட்டை அட்டை கொடு. 2 அரை 150 ஆகட்டும். 2 அறுத்தா 150. 150 அறுத்தா சரியா இருக்கும். எதா இருந்தாலும் பிரிச்சு பிரிச்சு தான் பேசுவேன். 120 தான் வரும். நாங்கள் கிழக்க ஒரு 2 கட்டை வந்து புஞ்சில் கிடக்கிறது 3 இதில் இந்த நீட்டாக காட்டிட்டு கிடக்கு. அதெல்லாம் கை கம்பளை விடுங்க கம்பிட்டு இந்த பாயசெல்லாம் பிடிச்சி அதே செடி மிக்காத ஈரமாக இருக்குது. செத்து உழப்பாதடி நெல்லை ஏற்ற போட்டு மிதிக்காத ஆடுனோம்னா வாய்க்கால் ஆடு, இல்லைன்னா அந்த ஏர் ஓட்டணும் இல்லை போய் ஆடு. வராது. வஞ்சாவுக்கு ஆர்டிஸ்ட் மேலே ஆர்டிஸ்டாக கிடைக்கும். இந்த மொக்க காமெடி பண்ணுறதுக்கு கொண்டு தான் அவன் லாய்க்கு.
அதே கோழிக்கு பில்லு வச்சு வந்துருக்கேன். இதை வச்சு என்ன ஒரு சண்டை பண்ணுங்க. இதெல்லாம் பில்லு வச்சுலாம் கோழிக்கு இதை அள்ளிட்டு போட 2 கத்தைக்கு தான் கட்டான் நிறைய எடுத்துட்டு நாட்டுருக்கு. வெல்ட் வரல. இந்த குடுமா வச்சு நீ அடுக்கு. இந்த எவ்வளோக்கு அரைச்சி வச்சுருக்கு 3 கத்தை வருது. சரி. இது என்னடா பில்லு பிடிங்கி வச்சிருக்க? அது கோழிக்கு. கோழிக்கா? கோழிக்கு பாரு அம்மா பக்குவமா புல்லு கட்டி வச்சிருக்கான்னு. நாட்டுக்கோழி புல்லு தான் இருக்கும். நண்பர்களே இங்க பாருங்க, எங்க வீட்டு நாட்டுக்கோழியெல்லாம் வலைய விட்டு அடைச்சி வச்சிருக்கான். பக்கத்து கொள்ளைக்கு போகுதுன்னு பக்கத்து கொள்ளைக்காரர் டெய்லி சண்டை போடுறாரு. விவசாயம் பாதிக்குதுல, நம்மளால ஒரு விவசாயி கஷ்டப்படுவோம். ஒரு விவசாயி கஷ்டப்படக்கூடாதான். அதுக்குன்னு கோழியை பூரா வலை உள்ள போட்டு அடைச்சி கொடுமை பண்றான். அதுக்குன்னு பில்லு கட்டு எடுத்துட்டு போறான். கோழிக்கு நாட்டுக்கோழி பில்லு சாப்பிடுது. ஐயோ சந்தையிலே அந்த மூட்டையை நான் தூக்கிக்கிறேன். சின்ன மூட்டையை சந்தையிலே இல்லை எடுறா. பொள்ளாச்சி சந்தைக்கு போனா, கோயம்புத்தூர் சந்தைக்கு போனா எப்படி ஏத்தி வண்டியில நீ ஒண்ணுக்கு தான் லாய்க்கு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. பாய் பாய்.